செப்டம்பர் 2021 பப்ளிக் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஷின். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டான். 3x மைனஸ் 2y மைனஸ் 6 = 0ன்னு கொடுத்துட்டு ஆய அச்சுக்களின் மேல் ஏற்படுத்தும் வெட்டு துண்டுன்னு சொல்கிறான். அதாவது கோஆர்டினேட் ஆக்சிஸில் இருக்க இன்டர்செப்ட். அப்போ ஒரு வெட்டுத்துண்டு கொடுத்துருந்தானா y = mx + cன்னு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். இப்போ ரெண்டு வெட்டுத்துண்டு கேட்குறாங்க. கோஆர்டினேட் ஆக்சிஸ்னா என்னது? ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ், இன்னொன்று ஒய் ஆக்சிஸ். அப்போ ரெண்டு ஆக்சிஸ்லையுமே உண்டாக்குற அந்த வெட்டுத்துண்டை கேட்குறான். அப்போ ரெண்டு வெட்டுத்துண்டை கேட்குறான். ஸோ ரெண்டு வெட்டுத்துண்டுனா ரெண்டு இன்டர்செப்ட் தான், இங்கிலீஷில் இன்டர்செப்ட். அப்போ ரெண்டு வெட்டுத்துண்டுனா என்ன ஃபார்முலா? x/a + y/b = 1. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு வெட்டுத்துண்டு, அதாவது ஒரு இன்டர்செப்ட் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். ரெண்டு இன்டர்செப்ட் இருந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த கொஸ்டினில் ரெண்டு இன்டர்செப்ட் தானே கேட்டிருக்கான். அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலா இதிலிருந்து நம்ம என்ன கேட்க போகிறோம்? எக்ஸ் இன்டர்செப்ட்னா ஏ, ஒய் இன்டர்செப்ட்னா பி. அப்போ இந்த ஃபார்மெட்டுக்கு இந்த ஈக்குவேஷனை மாற்ற போகிறோம். முதல்ல என்ன இருக்குது? எக்ஸ் இருக்கா, அடுத்த ஒய் இருக்குது, அடுத்த கான்ஸ்டன்ட் இருக்கா, அதே மாதிரி மாற்ற போகிறோம். 3x - 2y இந்த கான்ஸ்டன்ட்டை தூக்கி ஈக்குவல் தாண்டி அங்கிட்டு போட்டுக்கிறோம். 6ன்னு வந்துருச்சு. இப்போ ஈக்குவல் தாண்டி என்ன இருக்குது? 1 இருக்குது. அப்போ இந்த 6ஐயும் 1ஆக மாற்றணும். அப்போ என்ன செய்யலாம்? 6ஆல் டிவைட் பண்ணிடலாம். அப்போ எல்லாத்தையுமே 6ஆல் டிவைட் பண்ணலாமா? இப்போ -2y / 6. ஏன் 6ஆல் டிவைட் பண்ணோம்? இந்த பக்கத்து 1 இருக்குது, 1 கொண்டு வரணும். இந்த பக்கத்து நம்மள்ட்ட என்ன இருக்குது? 6 இருக்குது. அப்போ 6ஆல் டிவைட் பண்ணால் 1 வந்துருமா? அதனால் எல்லா பக்கத்துமே 6ஆல் டிவைட் பண்ண போகிறேன். இப்போ அடிக்கலாமா? 1 3 3 ஈர் 3 6, ஓ 2 2 மூய் 2 6. இப்போ என்ன வருது ஈக்குவேஷனு? x/2 மைனஸ் y/3 = 1 வந்துருச்சு. இந்த இடத்துல ப்ளஸ் வர்றதுக்காக நம்ம இந்த இடத்துல ப்ளஸ்ஸை போட்டு அந்த மைனஸை இங்கே போட்டுக்கலாம். இப்போ எக்ஸு கீழே இருக்கிறது பேர் என்னது? எக்ஸு கீழே என்ன இருக்குது? ஏ இருக்குது. ஏனா என்னது? எக்ஸ் இன்டர்செப்ட், அதாவது எக்ஸ் வெட்டுத்துண்டு. அப்போ எக்ஸ் இன்டர்செப்ட் எவ்வளோ? எக்ஸ் இன்டர்செப்ட்னா என்னது? ஏ. எவ்வளோ வருது? ஆன்சர் 2. அதே ஒய் இன்டர்செப்ட்னா ஒய் கீழே இருக்கிறது இன்டர்செப்ட், ஒய் இன்டர்செப்ட். தமிழில் ஒய் வெட்டுத்துண்டு. ஆன்சர் எவ்வளோ? -3. அது என்னன்னு சொல்லுவோம்? பின்னு சொல்லுவோம். இது என்னது? எக்ஸ் இன்டர்செப்ட்னா ஒய் எக்ஸ் வெட்டுத்துண்டு, ஒய் இன்டர்செப்ட்னா ஒய் வெட்டுத்துண்டு. ஸோ அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சிருச்சு. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு இன்டர்செப்ட்னா y = mx + c, ரெண்டு இன்டர்செப்ட்னா x/a + y/b = 1. அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். தேங்க்யூ.